ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 6th 14th சாப்டர் பார்க்க போகிறோம், லோக் கீத். அண்ட் இதை எழுதினவங்க யாருன்னா பகவத் சரண் உபாத்யாய். ஸோ லோக் கீத்னா ஃபோக் சாங், ஃபோக் மியூசிக், இல்லை நாட்டுப்புற பாடல்கள். அதுதான் லோக் கீத்தோட மீனிங். ஸோ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசேஷத்தில் நிறைய பாட்டு பாடுவாங்க, இல்லை சோகத்தில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஸோ இதெல்லாமே அவங்கக்கிட்ட எந்த மாதிரி சிச்சுவேஷன், ஹாப்பி, சேட்னஸ், மழை, வெயில், இந்த மாதிரி எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ஒரு பாட்டு இருக்கும். அதுதான் நாட்டுப்புற பாடல்களுக்கு ஒரு அழகுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லோக்கீத்தோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம சொசைட்டி இந்த லோக் கீத்தை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புற பாடல்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இல்லை. ஸோ கம்பேர்ட் டு கிளாசிக்கல் மியூசிக் லோக்கீத்தை கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம மக்கள் பார்ப்பாங்க. பட் இப்போ கேட்க மக்களுக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அவங்களுக்குமே நாட்டுப்புற பாடல்கள் பாடுறவங்களுக்குமே இந்த சொசைட்டியில் கொஞ்சம் மரியாதை கூடியிருக்கு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ओके, लेट्स स्टार्ट द चैप्टर. लोकगीत अपनी लोच, ताजगी और लोकप्रियता में शास्त्रीय संगीत से भिन्न है. लोचना फ्लेक्सिबिलिटीன்னு சொல்லலாம், தாஸ்கினா ஃப்ரெஷ்னஸ் அண்ட் லோகப்பிரியத்தனா பாப்புலாரிட்டி, சாஸ்திரிய சங்கீதனா கிளாசிக்கல் மியூசிக். ஸோ லோக்கீத்ன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாசிக்கல் மியூசிக். அதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. भिन्नना डिफरेंट. लोकगीत सीधे जनता के संगीत हैं. ஸோ லோக்கீத்ன்றது இட்ஸ் ஜனதானா பப்ளிக். ஸோ டைரெக்டாக பப்ளிக்கோட மியூசிக்னு சொல்கிறாங்க. संगीतना म्यूज़िक. घर, गांव और नगर की जनता के गीत हैं ये. கீதனா சாங். ஸோ இது எல்லாமே இந்த சாங்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்க, இல்லை சிட்டியில் இருக்கிறவங்களோட சாங்ஸ் இது. इनके लिए साधना की ज़रूरत नहीं होती. சாதனானா ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை சாதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ லோக் கீத்ன்றதுக்கு ட்ரைனிங் இம்பார்ட்டண்ட் இல்லை, சாதனை इट्स नॉट सो इम्पॉर्टेंट. ज़रूरत नहीं है ना, नॉट इम्पॉर्टेंट. त्योहारों और विशेष अवसरों पर ये गाए जाते हैं. त्योहार ना फेस्टिवल्स एंड विशेष अवसर ना स्पेशल ओकेशंसला இந்த மாதிரி பாட்டெல்லாம் पाड़वांग. सदा से ये गाए जा रहे हैं और उनके रचने वाले भी अधिकतर गांव के लोग ही हैं. ஸோ சதா சேனா ரொம்ப காலமாக இந்த மாதிரி பாடெல்லாம் பாடிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதை கம்போஸ் பண்ணுறவங்க, ரச்சனை வாலேனா கம்போஸ் பண்ணுறவங்க நார்மலி எங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க தான். गांव के ही लोगனா ஊரில் இருக்கிறவங்க தான் இதை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. स्त्रियों ने भी इनकी रचना में विशेष भाग लिया है. ஸோ ஈவன் லேடிஸ் में இந்த மாதிரி சாங்ஸை கம்போஸ் பண்ணுறதுல दे हैव प्लेड ए इम्पॉर्टेंट रोल. ये गीत बाज़ों की मदद के बिना ही या साधारण ढोलक, झांस, करताल, बांसुरी आदि की मदद से गाए जाते हैं. ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஸோ நார்மலான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி ढोलकனா ட்ரம், இந்த ஜால் கர்த்தாலுமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். பாசுரியனா ஃப்ளூட். ஸோ சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சே இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. एक समय था जब शास्त्रीय संगीत के सामने इनको हे समझा जाता था. ஸோ ஒரு டைம் எப்படி இருந்ததுன்னா, இந்த லோக்கீத்தை சாஸ்திரிய சங்கீத்தை விட, அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கை விட கம்மியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஹேனா இன்ஃபீரியர், மதிப்பு குறையா பார்த்துட்டு இருந்தாங்க. அபி हाल तक इनकी बड़ी उपेक्षा की जाती थी. இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே உபேக்ஷானா டு இக்னோர். ஸோ இந்த மாதிரி ஃபோக் மியூசிக்ஸை நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க. पर इधर साधारण जनता की ओर जो लोगों की नज़र फिरी है तो साहित्य और कला के क्षेत्र में भी परिवर्तन हुआ है. பட் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மல் பப்ளிக்கோட பார்வை எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னா, இந்த ஃபோக் மியூசிக் பக்கம் திரும்புறதுனால சாகித்ய और कलाना लिटरेचर
அண்ட் ஆர்ட். ஸோ லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் ஃபீல்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. க்ஷேத்ரனா ஃபீல்ட், பரிவர்த்தனைனா சேஞ்சஸ். பப்ளிக்கோட அட்டென்ஷன் வந்து ஃபோக் மியூசிக்கில் திரும்பினதுனால लिटरेचर एंड आर्ट फील्ड में நிறைய चेंजेस வந்திருக்கு. अनेक लोगों ने विविध बोलियों के लोक साहित्य और लोकगीतों के संग्रह पर कमर बांधी है और इस प्रकार के अनेक संग्रह अब तक प्रकाशित भी हो गए हैं. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸ் அண்ட் ஃபோக் மியூசிக்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சங்கிரகனா கலெக்ஷன். ஸோ எல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய வந்து சாங்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பப்ளிஷும் ஆயிருக்கு. பிரகாஷித்தனா பப்ளிஷ். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாங் फोक सॉन्ग्स வந்து பப்ளிஷும் ஆயிருக்கு. लोकगीतों के कई प्रकार हैं. सो प्रकार ना टाइप्स. लोकगीत வந்து यू हैव डिफरेंट टाइप्स ऑफ फोक म्यूजिक. इनका एक प्रकार तो बड़ा ही ओजस्वी और सजीव है. ஸோ இதில் வந்து ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் அலைவ். ओजस्वीனா பவர்ஃபுல், सजीवना अलाइव. यह इस देश के आदिवासियों का संगीत है. அது எதுன்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஆதிவாசிங்களோட மியூசிக் தான் வந்து அவங்களோட மியூசிக் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. मध्य प्रदेश दक्कन छोटा नागपुर में गोंड खान औराव मुंडा भील संथाल आदि फैले हुए हैं जिनमें आज भी जीवन नियमों की जकड़ में बंध न सका और निर्द्वंद्व लहराता है. ஸோ மத்திய பிரதேஷ் தக்கன் छोटा नागपुரில் இந்த ஏரியாவில் வந்து இன்னமும் இந்த ஆதிவாசிகள் இருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஆதிவாசிகள் அவங்க இன்னமும் இருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு சிட்டி லைஃப்லேருந்து கட் அவுட் ஆஃபாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு அன்கன்வென்ஷனல் லைஃப், நிர்த்வந்த்வனா அன்கன்வென்ஷனல், அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. इनके गीत और नाच अधिकतर साथ साथ और बड़े बड़े दलों में गाए और नाचे जाते हैं. ஸோ இவங்களோட சாங்காக இருந்தாலும் இல்லை இவங்களோட டான்ஸ், நாச்சுன்னா டான்ஸ் அநேகமாக எப்படி இருக்கும்னா இவங்க வந்து ஒரு பெரிய பெரிய குரூப்ஸில் தான் வந்து பாடுவாங்களோ இல்லை டான்ஸ் பண்ணுவாங்க. दलना ग्रुप्स. 20-20, 30-30 आदमियों और औरतों के दल एक साथ या एक दूसरे के जवाब में गाते हैं. दिशाएं गूंज उठती है. सो 20 है ना 20, 30 है ना 30. सो 20 to 30 லேடிஸ் அண்ட் ஜென்ஸ். ஆத்மி ஆனால் ஜென்ஸு, औरतें है ना லேடிஸ். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்றா பாடுவாங்க. இல்லை வந்து கொஷின் கேட்குற மாதிரி, பதில் கொடுக்குற மாதிரி, ஒருத்தர் கொஷின் கேட்குறது, ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறது, அந்த மாதிரி சத்தமாக பாடுவாங்க. திஷாயே கூஞ்ச் உட்தி ஹே அப்படின்னா திஷாயேனா திசைகள். ஸோ அவங்க பாடுறது அவ்வளோ சத்தமாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா திசையிலையும் வந்து அவங்க பாடுற சத்தம் நமக்கு கேட்கும். पहाड़ियों के अपने अपने गीत हैं. ஸோ பஹாடியோன்றது வந்து மலை பிரதேசத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது எந்த ஏரியா வரும்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாலயன் ரீஜன், நேபாள், இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்கள தான் பஹாடி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் சாங்ஸ் இருக்குது. उनके अपने अपने भिन्न रूप होते हुए भी अशास्त्रीय होने के कारण उनमें अपनी एक समान भूमि है. ஸோ அந்த ஏரியாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபோக் மியூசிக் இருந்தாலுமே அவங்களோட ஃபோக் மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அதில் வந்து நீங்கள் ஒரு சிமிலாரிட்டி பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ भिन्नன்றது डिफरेंट, समानना सिमिलैरिटी. गढ़वाल, किन्नौर, कांगड़ा आदि के अपने अपने गीत और उन्हें गाने की अपनी अपनी विधियाँ हैं. ஸோ கட்வால், கின்னோர், காங்கடான்றது எல்லாமே வந்து அந்த மலை பிரதேசம், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ரீஜனோட பேர் தான் அதெல்லாம். அந்த இடத்துல இருக்கிறவங்களோட மியூசிக் வந்து அவங்களோட மியூசிக் வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதை பாடுறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். விதியானா ப்ரொசீஜர். उनका अलग नाम ही पहाड़ी पड़ गया है. ஸோ அந்த ரீஜனில் இருக்கிறவங்களோட ஃபோக் மியூசிக்கு பேரே வந்து அவங்க பஹாடி அப்படின்னு வச்சுட்டாங்க. वास्तविक लोकगीत देश के गाँवों और देहातों में हैं. ஸோ உண்மையான ஃபோக் மியூசிக் எங்கே இருக்குன்னா நம்ம நாட்டில் இருக்கிற கிராமத்தில் தான் இருக்குது. इनका संबंध देहात की जनता से है and இந்த ஃபோக் சாங்ஸ் ஆர் மெயின்லி ரிலேட்டட் வித் வில்லேஜில் இருக்கிற பீப்புள் கூட தான். தே ஆர் மோஸ்ட்லி ரிலேட்டட். देहात की जनता ना
ஊரில் இருக்கிறவங்க கிராமீணவாசிகள் बड़ी जान होती है इनमें அண்ட் இந்த சாங்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் சாங்ஸில் வந்து உண்மையாகவே உயிர் இருக்கும். ஜானனா உயிர். चेता कजरी बारहमासा सावन आदि मिर्ज़ापुर बनारस और उत्तर प्रदेश के पूर्वी और बिहार के पश्चिमी जिलों में गाए जाते हैं. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஃபோக் மியூசிக் டைப்ஸ். இந்த மாதிரி இந்த சாங்ஸ்லாம் எங்கே பாடுறாங்கன்னா மிர்ஜாப்பூர், பனாரஸ் அண்ட் உத்தரப்பிரதேஷில் இருக்கிற பூர்வியனா ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்டர்ன் பீகார் இல்லை இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. बाउल भतियाली बंगाल के लोकगीत हैं. ஸோ बाउल அண்ட் பத்தியாலி வந்து बंगालोட फोक सॉन्ग्स. पंजाब में महिया आदि इसी प्रकार के हैं. ஸோ ஈவன் பஞ்சாபில் வந்து महियाன்றதுமே ஒரு लोक सॉन्ग फोक सॉन्ग தான். हीर रांझा, सोनी महिवाल संबंधी गीत पंजाब में और पंजाबी में और ढोला मारू आदि के गीत राजस्थानी में बड़े चाव से गाए जाते हैं. ஸோ ஹீர் ராஞ்சா, சோஹ்னி மஹிவால் இவங்க எல்லாமே ரோமியோ ஜூலியட் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான். இவங்கள பற்றி நிறைய சாங்ஸ் வந்து நிறைய பாடல்கள் வந்து பஞ்சாபி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ढोला மாருன்றதுமே வந்து ஒரு ராஜஸ்தானி லவ் ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் தான். இவங்கள பற்றி நிறைய பாட்டு வந்து ராஜஸ்தானி லாங்குவேஜில் வந்து ராஜஸ்தானி ஃபோக் சாங்காக பாடியிருக்காங்க. इन देहाती गीतों के रचयिता कोरी कल्पना को इतना मान न देकर अपने गीतों के विषय रोज़मर्रा के बहते जीवन से लेते हैं, जिससे वे सीधे मर्म को छू लेते हैं. ஸோ இந்த தேஹாத்தி கீதனா நாட்டுப்புற பாடல்கள். ஸோ இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து கம்போஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு பெரிய இமேஜின் பண்ணியோ, கல்பனான இமேஜினேஷன், ஸோ ஏதோ ஒரு இமேஜின் பண்ணியோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க கம்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட டெய்லி ருட்டீன், ரோஸ்மரானா டெய்லி ருட்டீன், நம்ம வந்து டெய்லியாக எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ணுறதுனால தான் டேரெக்டாக நம்ம வந்து ஹார்ட்டை டச் பண்ணுது. மர்மனா ஹார்ட், छूना टच பண்ணுது. उनके राग भी साधारणतः पीलू, सारंग, दुर्गा, सावन, सोरठ आदि हैं. ஸோ இந்த சாங்ஸோட ஃபோக் சாங்ஸோட ராகம் பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற ஈஸியான रागंगला தான் இருக்கும். कहरवा, बिरहा, धोबिया आदि देहात में बहुत गाए जाती हैं और बड़ी भीड़ आकर्षित करती हैं. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கஹர்வா, பிரஹா, தோபியா இது எல்லாமே ஃபோக் சாங்ஸ். அண்ட் இது முக்கியமாக வந்து நிறைய ஊரில் தான் பாடுவாங்க, அதாவது கிராமத்தில் தான் பாடுவாங்க. தேஹாத்தனா கிராமம். அண்ட் இதுக்கு இந்த மாதிரி சாங்ஸ்க்கு வந்து என்னென்னா நிறைய கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணுறதுனால வந்து இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நிறைய பாடுவாங்க. படி பீடுனா கூட்டம், அண்ட் ஆகர்ஷித்தனா அட்ராக்டட். ஸோ இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால நிறைய கூட்டம் வந்து இதில் அட்ராக்ட் ஆகுது. इनकी भाषा के संबंध में कहा जा चुका है कि यह सभी लोकगीत गाँवों और इलाकों की बोलियों में गाए जाते हैं. அண்ட் இந்த ஃபோக் சாங்ஸோட லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா, பாஷானா லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா அந்த லோக்கலாக இருக்கிற லாங்குவேஜாக தான் இருக்கும். இல்லை ஊரில் பேசுகிற நம்ம நார்மலாக பேசுகிற லாங்குவேஜில் தான் இந்த சாங்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. इसी कारण ये बड़े आह्लादकार और आनंददायक होती हैं. ஸோ இந்த சாங்ஸோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஆஹ்லாத்காரனா ஜாய்ஃபுல் அண்ட் आनंददायकना हैप्पीनेस. ஸோ ஒரு ஜாயும் ஒரு ஹாப்பியும் கொடுக்குது. राग तो इन गीतों के आकर्षक होते ही हैं, इनकी समझी जा सकने वाली भाषा भी इनकी सफलता का कारण है. ஸோ இதோட ராகம் வந்து இந்த சாங்ஸோட ராகம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும். பட் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால தான் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிம்பிள் லாங்குவேஜ் தான் வந்து இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு ஒரு ரீசன். भोजपुरी में करीब 30-40 बरसों से विदेसिया का प्रचार हुआ है. ஸோ விதேசியான்றதுமே ஒரு ஃபோக் சாங், டைப் ஆஃப் ஃபோக் சாங். இது வந்து போஜ்பூரி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபார் அரவுண்ட் 30 to 40 இயர்ஸ் வந்து இந்த विदेसिया சாங் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. गाने वालों के अनेक समूह इन्हें गाते हुए देहात में फिरते हैं. ஸோ இதை பாடுறவங்க வந்து எப்படின்னா குரூப்
குரூப்பில் வந்து சமூகம்னா குரூப், ஊரில் சுற்றிக்கிட்டே வந்து குரூப்பில் சுற்றிக்கிட்டே இந்த பாடலாம் இந்த பாட்டு பாடுவாங்க. उधर के ज़िले में विशेषकर बिहार में विदेसिया से बढ़कर दूसरे गाने लोकप्रिय नहीं हैं. ஸோ அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் மெயின்லி பீகார் ஏரியாவில் வந்து இந்த விதேசியான்ற லோக் கீத் வந்து ரொம்ப ஃபேமஸ், மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். அதை தவிர வேறு எந்த பாட்டும் வந்து மக்கள் விரும்புறதில்ல. इन गीतों के अधिकतर रसिक प्रियों और प्रियाओं की बात रहती है, परदेसी प्रेमी की, और इनसे करुणा और विरह का रस बरसता है. ஸோ இந்த மாதிரி சாங்ஸோட கண்டெக்ஸ்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா லவ் பேஸ் பண்ணியும், இல்லை வந்து ஒருத்தர் ஃபாரினில் போயிருக்கிறாங்கன்னா அந்த ஃபாரினில் போனவங்கள வந்து அவங்கள பற்றி நினச்சி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் அந்த சாங்ஸோட கான்டெக்ஸ்ட் இருக்கும். जंगल की जातियों आदि के भी दल गीत होते हैं जो अधिकतर बिरहा आदि में गाए जाते हैं. ஸோ ஜங்கல்னா ஃபாரஸ்ட் இல்லையா, ஸோ ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குமே வந்து காட்டுவாசிகள் அவங்களுக்குமே வந்து ஒரு குரூப் சாங் இருக்குது. தல்கீத்னா குரூப் சாங். அண்ட் நார்மலி அது எப்படி பாடுவாங்கன்னா बिरहाना क्वेश्चन एंड आंसर टाइப்பில் வந்து அது பாடுவாங்க. ஸோ पुरुष एक और स्त्रियां दूसरी और एक दूसरे के जवाब के रूप में दल बांधकर गाते हैं और दिशाएं गूंजा देते हैं. ஸோ எப்படின்னா 2 டீம்ஸில் இருப்பாங்க. ஜென்ஸ் ஒரு பக்கம், புருஷனா ஜென்ஸ், ஸ்திரீயானா லேடிஸ். ஸோ ரெண்டு பேருமே ஒரு குரூப் இருக்கும், லேடிஸ் குரூப் அண்ட் ஜென்ஸ் குரூப். ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கொஷின்ஸோ கேட்டு இல்லை அவங்க ஆன்சர் கொடுக்குறதோ இந்த மாதிரி வந்து குரூப்ஸில் தான் இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. पर इधर कुछ काल से इस प्रकार के दलीय गायन का ह्रास हुआ है. பட் கொஞ்ச நாளாகவே வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த மாதிரி தலிய காயனா குரூப், சிங்கிங் இன் குரூப். ஸோ இந்த மாதிரி சிங்கிங் இன் குரூப் பேட்டர்ன் வந்து இட் இஸ் गेटिंग डिस्ट्रॉयड. ह्रासना डिस्ट्रॉयड. एक दूसरे प्रकार के बड़े लोकप्रिय गाने आल्हा के हैं. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீத் பார்க்கும்போது இன்னொரு டைப் என்னென்னா ஆல்ஹா கே லோக்பிரியனா வெரி ஃபேமஸ் விச் இஸ் லவ்ட் பை பீப்புள். ஆல்ஹான்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர். அவங்கள பற்றி இந்த நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. அதிகத்தர் ये बुंदेलखंडी में गाए जाते हैं. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து புந்தேல்கண்ட் ரீஜனில் வந்து நிறைய பாடுறாங்க. ஸோ புந்தேல்கண்ட் ரீஜன் என்னென்னா ஜான்சி பக்கத்தில் வரும். ஸோ ஞாபகம் இருக்கவங்களுக்கு நம்ம ஜான்சி கி ராணியில் படிச்சிருப்போம். அந்த बुंदेलखंड रीजन வந்து நார்மலி இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ब्रेवरी. आरंभ तो इसका चंदेल राजाओं के राजकवि जगनिक से माना जाता है, जिसने आल्हा उदल की वीरता का अपने महाकाव्य में बयान किया है. चंदेल ராஜாவோட ராஜ்கவி, அவர் பேர் வந்து ஜக்னிக். அவர் தான் வந்து ஆல்ஹா உதலோட ब्रेवरी பற்றி நிறைய மகாகாவியங்கள் எழுதியிருக்காங்க. पर निश्चय ही उसके छंद को लेकर जनबोली में उसके विषय को दूसरे देहाती कवियों ने भी समय समय पर अपने गीतों में उतारा, और ये गीत हमारे गांव में आज भी बहुत प्रेम से गाए जाते हैं. ஸோ அந்த மகாகாவியத்துலேருந்து நம்ம லோக்கல் போயட்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி போயம்ஸ் வந்து இன்னமும் வந்து நம்மளோட ஊரில் வந்து கிராமத்தில் வந்து இன்னும் ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே வந்து அந்த மாதிரி பாடல்களை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ इन्हें गाने वाले गांव ढोलक लिए गाते फिरते हैं. ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊராக சுற்றி வந்து அந்த ढोलக்கை வச்சுட்டு அவங்க ஊரை முழுக்க சுற்றிட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. इसी की सीमा पर उन गीतों का भी स्थान है जिन्हें नट रस्सियों पर खेल करते हुए गाते हैं. ஸோ இதே மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சாங்ஸ் எங்கே பாடுவாங்கன்னா இந்த கயிறு மேலே நடக்கும்போது விளையாட்டு ஷோ பண்ணும்போது அந்த மாதிரி கூட நிறைய பாடல்கள் பாடுவாங்க. अधिकतर ये गद्य पद्यात्मक है और इनके अपने बोल हैं. ஸோ அநேகமாக வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப पोएटिक ஃபார்ம்ஸில் இருக்கும். अनंत संख्या अपने देश में स्त्रियों के गीतों की है. ஸோ அனந்தனா இன்ஃபினிட்டி, சங்கியான நம்பர். ஸோ இன்ஃபினைட் நம்பர்ஸ் ஆஃப் சாங் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லேடிஸோட சாங்ஸ் தான். ஸ்திரியானா லேடிஸ் है तो ये गीत भी लोकगीत ही, पर अधिकतर इन्हें औरतें ही गाती हैं. ஸோ இந்த மாதிரி லேடிஸோட சாங்ஸுமே வந்து அதான் ஃபோக் சாங்ஸ் கேட்டகரியில் தான் வரும். பட் இதெல்லாமே முக்கியமாக வந்து லேடிஸ் மட்டும் தான்
பாடுவாங்க. इन्हें सिरजती भी अधिकतर वही है. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுமே இதை காம்போஸ் பண்ணுறதுமே வந்து लेडीज़ தான். वैसे मर्द रचने वालों या गाने वालों की भी कमी नहीं है, पर इन गीतों का संबंध विशेषतः स्त्रियों से है. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மர்தனா ஜென்ஸ். ஸோ ஜென்ஸ் கூட வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து மெயின்லி லேடிஸை வந்து डिनोट பண்ணுது. इस दृष्टि से भारत इस दिशा में सभी देशों से भिन्न है, क्योंकि संसार के अन्य देशों में स्त्रियों के अपने गीत मर्दों या जनजातियों से अलग और भिन्न नहीं हैं, मिले जुले ही हैं. ஸோ இந்த ஆங்கிளில் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து மற்ற நாட்களில் நீங்கள் மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா லேடிஸ் ஓட எழுதின பாட்டுகளுக்கு வந்து ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்காது. அது வந்து காமனாக வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேன்றாங்க. பட் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் லேடிஸ் எழுதின பாட்டுக்கு லேடிஸ் கம்போஸ் பண்ண பாட்டுக்கு அதுக்கு ஸ்பெஷல் ஸ்பேஸ் உண்டு. பட் மற்ற நாட்டில் வந்து அந்த மாதிரிலாம் எல்லாமே எதுவுமே இல்லை. லேடிஸோ ஜென்ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் அங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. त्योहारों पर नदियों में नहाते समय के नहाने जाते हुए राह के विवाह के मटकोड़ ज्योनार के संबंधियों के लिए प्रेमयुक्त गाली के जन्म आदि सभी अवसरों के अलग अलग गीत हैं जो स्त्रियाँ गाती हैं. ஸோ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க பாட்டு மூலிமா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலுமே அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து குளத்தோரமாக குளிச்சிட்டு இருக்கும்போதோ இல்லை வழியில் போயிட்டே இருக்கும்போது குளிக்கும் போது, கல்யாணத்தில் விவாஹ்னா கல்யாணம், அதுக்கப்புறம் மட்கோடன்றது ஒரு கைண்ட் ஆஃப் அ கேம், ஜியோனாரனா விருந்துக்கு போகும்போது, சம்பந்தியோ கேலியே பிரேம்யுக்த் கலிமேனா ஸோ கல்யாணத்துங்களை வந்து சம்பந்திகளை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக பாடுவாங்க. ஜன்மனா குழந்தை பிறக்கும் போது பாடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் வந்து லேடிஸ் வந்து பாட்டு பாடுவாங்க. इन अवसरों पर कुछ आज से ही नहीं बड़े प्राचीन काल से वे गीत गाती रही हैं. ஸோ இது வந்து இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த மாதிரி லேடிஸ் வந்து நிறைய ஒகேஷன்ஸ்க்கு வந்து பாட்டு பாடிட்டே தான் இருக்காங்க. महाकवि कालिदास आदि ने भी अपने ग्रंथों में उनके गीतों का हवाला दिया है. ஈவன் மகாகவி காளிதாசுமே வந்து அவரோட கிரந்தத்தில் வந்து அவரோட புக்ஸில் வந்து இந்த மாதிரி லேடிஸ் பாடின பாட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. सोहर बानी सेहरा आदि उनके अनंत गानों में से कुछ है. சோஹர் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து பாடுற பாட்டு தான் சோஹர். பாணின்றது வந்து ராமலீலாவில் பாடுற பாட்டு. செஹரான்றது முஸ்லீம் கல்யாணத்தில் இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸ் பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோக் சாங்ஸ் வந்து லேடிஸ் பாடுவாங்க. वैसे तो 12 मासे पुरुषों के साथ नारियाँ भी गाती हैं. ஸோ 12 மாசே ஃபோக் சாங்ன்றது என்னென்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் சாங். அதில் வந்து 12 மாஸ்ன்றது என்ன 12 மந்த்ஸு, ஒரு வருஷத்தோட 12 மந்த்ஸ் பற்றி அந்த சாங்கில் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 12 மாசி சாங்ஸ் வந்து புருஷனா ஜென்ஸ் இல்லையா, ஸோ ஜென்ஸு கூடவே வந்து லேடிஸ் கூட நிறைய இந்த மாதிரி சாங்ஸ் பாடுவாங்க. एक विशेष बात यह है कि नारियों के गाने साधारणतः अकेले नहीं गाए जाते, दल बांधकर गाए जाते हैं. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா லேடிஸ் வந்து எப்பயுமே தனியாக பாட மாட்டாங்க. அக்கேலேனா அலோன். எப்பயுமே அவங்க வந்து குரூப், दलना ग्रुप्ஸில் தான் பாடுவாங்க. अनेक कंठ एक साथ फूटते हैं, यद्यपि अधिकतर उनमें मेल नहीं होता, फिर भी त्योहारों और शुभ अवसरों पर वे बहुत ही भले लगते हैं. ஸோ நிறைய லேடிஸ் ஒன்றா பாடினாலுமே அவங்களுக்கு வந்து எந்த சிங்க்கும் இருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். மேலேனா சிங்க், எந்தமே சிங்க் இருக்காது. பட் ஸ்டில் அந்த ஃபெஸ்டிவல்லையோ இல்லை வந்து நல்ல விசேஷத்துலேயோ வந்து அது கேட்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். गाँवों और नगरों में गायिकाएँ भी होती हैं जो विवाह, जन्म आदि के अवसरों पर गाने के लिए बुला ली जाती हैं. ஸோ கிராமமாக இருக்கட்டும் இல்லை நகரமாக இருக்கட்டும் நிறையா அங்கே லோக்கல் சிங்கர்ஸ் இருப்பாங்க. காயிகாயின்னா சிங்கர்ஸ் இருப்பாங்க.
அவங்கள வந்து நம்ம வந்து கல்யாணத்துலேயோ இல்லை வந்து குழந்தை பிறக்கும்போது இந்த மாதிரி நல்ல விசேஷம் போது அவங்கள பாடுறதுக்கு கூப்பிடுவோம். सभी ऋतुओं में स्त्रियां उल्लसित होकर दल बांधकर गाती हैं. ஸோ எந்த சீசனாக இருக்கட்டுமே வந்து லேடிஸ் வந்து ஹாப்பியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வந்து நிறைய பாட்டு பாடுவாங்க. पर होली बरसात की कजरी आदि तो उनकी अपनी चीज़ है जो सुनते ही बनती है. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒகேஷனில் பாடுவாங்க. பட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹோலி அண்ட் பர்சாத், அதாவது மழை காலத்தில் வந்து அவங்க பாடுற பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். पूरब की बोलियों में अधिकतर मैथिली कोकिल विद्यापति के गीत गाए जाते हैं. ஸோ மைथिल கோகில் வித்யாபதி வந்து ஹீ இஸ் அ வெரி ஃபேமஸ் போயட். அவரோட நிறைய போயம்ஸ் வந்து அவர் வந்து மைத்லி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாங்குவேஜில் வந்து அதாவது மைத்லி லாங்குவேஜ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். पर सारे देश के कश्मीर से कन्याकुमारी, केरल तक और काठियावाड़, गुजरात, राजस्थान से उड़ीसा, आंध्रा तक अपने अपने विद्यापति हैं. ஸோ எப்படி வந்து நம்ம மைத்லி லாங்குவேஜில் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து வித்யாபதி இருக்காரோ அதே மாதிரி தான் அந்தந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபேமஸான வித்யாபதி மாதிரி சிங்கர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. स्त्रियां ढोलक की मदद से गाती हैं. ஸோ லேடிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ढोलக்கை யூஸ் பண்ணி தான் பாட்டு பாடுவாங்க. ढोलकன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். अधिकतर उनके गाने के साथ नाच का भी पुट होता है. ஸோ மெயின்லி வந்து அவங்க சாங் பாடும் போதே அவங்க டான்ஸ் கூட आड़वांग. गुजरात का एक प्रकार का दलीय गायन गरबा है जिसे विशेष विधि से घेरे में घूम घूम कर औरतें गाती हैं. ஸோ இந்த மாதிரி வந்து குஜராத்தோட ஒரு டைப் ஆஃப் ஃபோக் சாங் பார்த்திங்கன்னா கர்பா குரூப்பில் பாடுவாங்க. இதை எப்படின்னா லேடிஸ் வந்து ஒரு ரவுண்டில் சுற்றிக்கிட்டே வந்து घूम घूम करना சுற்றிக்கிட்டே வந்து லேடிஸ் இந்த சாங்கை பாடுவாங்க. साथ ही लड़कियां भी बजाती जाती है जो बाजे का काम करती है. इसमें नाच गाना साथ चलते हैं. साथ ही लकड़ियां भी बजाती जाती हैं जो बाजे का काम करती हैं. ஸோ இவங்க கர்பா ஆடிட்டு இருக்கும்போது லக்கடியானா குச்சி அடிச்சுட்டே வந்து அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த குச்சியை அடிக்கும் போது சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தமே வந்து ஒரு மியூசிக் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து சைமல்டேனியஸாக சிங்கிங்கும் டான்ஸிங்கும் ரெண்டுமே ஒன்றா பண்ணுவாங்க. वस्तुतः यह नाच ही है, सभी प्रांतों में यह लोकप्रिय हो चला है. ஸோ இந்த கர்பா பார்த்திங்கன்னா மெயின்லி இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டான்ஸ் தான். ஸோ குஜராத் மட்டும் இல்லை, இது மற்ற நிறைய இடத்துல வந்து இது ஃபேமஸ் ஆகிட்டே வருது. इसी प्रकार होली के अवसर पर ब्रज में रसिया चलता है जिसे दल के दल लोग गाते हैं, स्त्रियां विशेष तौर पर. ஸோ அதே மாதிரி ஹோலி வந்து பிரஜ்ஜில் வந்து ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. பிரஜ் வந்து கிருஷ்ணரோட ஊர். அங்கேயுமே வந்து டியூரிங் ஹோலி என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்பாக வந்து பாட்டு பாடிட்டே வந்து ஹோலி விளையாடுவாங்க. மெயின்லி வந்து லேடிஸ் வந்து இந்த ஹோலி விசேஷத்தில் வந்து நிறைய பாட்டு பாடுவாங்க. गाँव के गीतों के वास्तव में अनंत प्रकार हैं. ஸோ गाँव के गीतனா நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இன்ஃபினைட் டைப்ஸ் இருக்குது. பிரகாரம்னா டைப்ஸ். ஸோ நம்ம வந்து அதை கிளாஸிஃபை பண்ணவே முடியாது. நிறைய நாட்டுப்புற பாடல்கள் நம்ம பார்க்கலாம். जीवन जहाँ इठला इठला कर लहराता है वहाँ भला आनंद के स्रोतों की कमी हो सकती है. நம்ம லைஃப்பில் நம்ம வந்து எப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அதை மற்றவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஏதோ ஒரு மூலியமாக ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமாக வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்மளோட ஹாப்பினஸ் சொல்லணும். उद्यम जीवन के ही वहाँ के अनंत संख्यक गाने प्रतीक है. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபோக் சாங்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஃபோக் சாங்ஸ் தான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை வந்து சொல்கிறதுக்கான ஒரு சிம்பிள். பிரதீகனா சிம்பிள்.